கடன் இல்லா தமிழ்நாடு வரணும், வட்டி இல்லாத தமிழ்நாடு வரணும். அதற்கான அறிவிப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கும். அந்த பட்ஜெட்டை எப்படி அந்த மாசம் நம்ம நிர்வகிக்கணும், நமக்கான வரவு என்ன, நமக்கான செலவு என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்யணும், கடன்ல இருந்து எப்படி நம்ம பட்ஜெட்டை சரி பண்ண முடியும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமையல் அறையிலும் அஞ்சரை பட்டியலிருந்து தொடங்கக்கூடியதுதான் பட்ஜெட். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு நாட்டின் பட்ஜெட்டா வருது. அதனால இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாடு இன்னைக்கு கடன்ல இருக்கிறது என்பதை வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் இன்னைக்கு கடன் மட்டும் கட்டிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை. பட் இது எல்லாமே இன்னைக்கு சொல்லாக இருக்கிறது. இது செயல் வடிவம் பெறும் பொழுது அதை வரவேற்க தேமுதிக தயாரா இருக்கு. முதல்ல 10 லட்சம் கோடி கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். வட்டி மட்டும் பல லட்சம் கோடி நம்ம கட்டிட்டு இருக்கோம், அது நம்ம சரி பண்ணணும். வரவும் செலவும் இன்னைக்கு வரவை விட செலவு அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு என்பது வருந்தத்தக்கது. இல்ல அதுதான் கடன். இது இப்போ கடன் ஏறிக்கிட்டே போகுது, வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்ப எப்படி இது? அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் 3 லட்சம் 4 லட்சம் கோடியில இருந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்ப சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டதுனால மேலும் ஃபர்தரா ஒரு 1 லட்சம் கோடி அதிகமா தான் செலவு வருது. இப்போ செலவு பத்தி பேசுறோம், பட் வரவு என்ன? இந்த கடனை எப்படி குறைக்கிறது, வட்டி எப்படி குறைக்கிறது என்பதற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை என்பது வருத்தத்தோட நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம். பட்ஜெட்டை பத்தி நான் அதான் சொல்றேனே. இல்ல 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 ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும்னா கடன் இல்லா தமிழ்நாடு வரணும், வட்டி இல்லாத தமிழ்நாடு வரணும். அதற்கான அறிவிப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. ஏன்னா கடன் இல்லாத நாடு தான் சுமை இல்லாத நாடு. மக்களுக்கு அந்த சுமை இல்லாத ஒரு கடன் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.